Hello everyone, welcome to Inayantha Kaigal IAS Academy. நம்ம இன்னும் எல்லாருக்கும் தெரியும் அந்த டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானரில் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் நமக்கு இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாருமே as soon as possible உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி ஆல்ரெடி ஸ்டார்டட் அட்மிஷன்ஸ். ஸோ உங்களுக்கு இப்போதே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடுங்கோ. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஜாப் இதில் கிடச்சிடும். அதனால் முதல்ல நமக்கு வந்து எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து MBA 2018 தான் லாஸ்ட் எக்ஸாம் நடந்துட்டுருது. அதோட கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, இது வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஃபார்மேட் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். 2000 questions தான் divided between mechanical and automobile. இப்போ முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆரம்பிச்சிடலாம். முதல் கொஸ்டின் வந்து எல்லாரும் உங்களுக்கு பார்த்து தெரியும். The process used for relieving the internal stresses in the metal and for improving machinability of steel. இது வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் டாபிக்னு வந்த கொஸ்டின். நல்லா பார்த்தா தெரியும் என்ன கேட்டிருக்காங்க. அந்த இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ரிலீவ் பண்ணணும். ஹீட் ட்ரீட்மெண்ட்னா நம்ம ஸ்டீல் வந்து ஒரு டிஃபைன் டெம்பரேச்சருக்காக ப்ரீ டிட்டர்மின் டெம்பரேச்சருக்காக ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சாஃப்ட் பண்ணுவாங்க, மீன்ஸ் ஹோல்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கூல் பண்ணுவாங்க. அந்த ஹீட்டிங்கோட எக்ஸ்டென்ட் அண்ட் கூலிங்கோட எக்ஸ்டென்ட் தான் டிஃப்ரெண்டான ப்ராப்பர்ட்டி கொடுக்குது இந்த ஸ்டீலுக்கு. இந்த கொஸ்டினில் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணணும், அதே மாதிரி ஆல்சோ மெஷினபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து அனீலிங் தான். எல்லாருக்கும் தெரியும் அனீலிங்னா ஹீட்டிங் டு டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சாஃப்ட் பண்ணணும். இது செகண்ட் ஸ்டெப். அண்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து கூலிங் வந்து ஸ்லோவாக பண்ணணும். இங்கே எழுதியிருக்க பார்த்துக்கோம். ஹீட்டிங் அண்ட் ஸ்லோ கூலிங், இடையில வந்து சாஃப்டிங் ஒரு ஸ்டெப்பு கூட இருக்குங்க. அதோட எய்ம் வந்து மெஷினபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், அந்த ஹீட்டிங் டைமில் வந்து அந்த மெட்டீரியலுக்குள்ள இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டெவலப் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் ரிலீவ் பண்ணால் தான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுதான் இதோட எய்ம். அதனால வந்து எப்படி பண்ணுவாங்க? ஹீட் பண்ணுவாங்க, சாஃப்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கூலிங் வந்து ஸ்லோவாக பண்ணுவாங்க. இதை வந்து கொஞ்சம் உங்களோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இதோட டைப்ஸ் அது வந்து நம்ம எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ ஸ்பிராய்டைஸ் அனீலிங், அதே மாதிரி ஃபுல் அனீலிங், டிஃப்யூஷன் அனீலிங், இதெல்லாம் அதோட டைப்ஸ் ஆஃப் அனீலிங். எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்டான எய்ம்ஸ் இருக்கு, ஒப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒப்ஜெக்டிவ் எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு. அதுதான் இதோட டிஃப்ரென்ஸ், மெயின் டிஃப்ரென்ஸ். அதுல ப்ராசஸ்லும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் காமன் ப்ராசஸ் வந்து அனீலிங் தான். ஹீட்டிங், சாக்கிங் அண்ட் ஸ்லோ கூலிங். ஒரு இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட்ல, அனீலிங்ல இல்ல, கேஸ் ஹார்டனிங். கேஸ் ஹார்டனிங் வந்து பாக்கி ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. கேஸ் ஹார்டனிங் என்ன பண்ணுவாங்க? அந்த மெட்டீரியலுக்கு, ஒரே மெட்டீரியலுக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி கொடுக்குவாங்க. எப்படின்னா, அவுட்டர் சர்ஃபேஸ்ல வந்து ஹார்ட்னஸ் கொடுக்குவாங்க, இன்னர் சர்ஃபேஸ்ல வந்து டஃப்னஸ் கொடுப்பாங்க. அவுட்டர் சர்ஃபேஸ் ஹார்ட் ஆஸ் வெல் அஸ் கொரோஷன் ரெசிஸ்டண்டா இருக்கும். அந்த மாதிரி ப்ராசஸ் தான் கேஸ் ஹார்டனிங் சொல்றது. ஓகேவா? நீங்க வந்து ஏ ஆப்ஷன் பாருங்க, நார்மலைசிங். நார்மலைசிங்னா அனீலிங் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் அந்த ஒப்ஜெக்டிவ் டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல வந்து கிரெயின் ரிஃபைன்மெண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த கிரெயின் ரிஃபைன்மெண்ட் நார்மலைசிங்கோட மெயின் ஒப்ஜெக்டிவ் இந்த கிரெயின் ரிஃபைன்மெண்ட் தான். அதே மாதிரி ஸ்பிராய்டைசிங் நம்மளோட சொல்லியாச்சு, கேஸ் ஹார்டனிங் சொல்லியாச்சு. ஓகேவா? இதோட டெக்ஸ்ட் உங்களுக்கு பார்க்க முடியும். அந்த கார்பன் தான் இந்த கேஸ் ஹார்டனிங் கேஸில் ஹார்ட்னஸ் கொடுக்கணும் ஃபேக்டர். இந்த கார்பன் வந்து அந்த சர்ஃபேஸில் வரும். அது அப்படிதான் இந்த கேஸ் ஹார்டனிங்கில் நம்ம ஒப்ஜெக்டிவ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ல போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து யூடெக்டாய்ட் ஸ்டீல். யூடெக்டாய்ட் ஸ்டீல்னா முதல் வந்து நமக்கு அந்த யூடெக்டிக் பாயிண்ட் என்னன்னு தெரியணும். ஓகேவா? யூடெக்டிக் பாயிண்ட் வந்து ஸ்டீலோட ஹீட்டிங்கில் வரனா ஒரு டெம்பரேச்சர்
இந்த பாயிண்ட் வந்து ஒரு டெம்பரேச்சர் தான். அந்த டெக்ஸ்ட் பாருங்க. சாலிட் solute, solid solvent and liquid mixture all exist in the same phase. ஒரு மிக்சர்னா உங்களுக்கு என்ன தெரியும், ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்கும், சொல்யூட் இருக்கும், சால்வெண்ட் இருக்கும். அதோட காம்பினேஷன் தான் இந்த மிக்சர். இந்த யூடெக்டிக் பாயிண்டில் வந்து இந்த மிக்சரில் சொல்யூட் வந்து சாலிட் சொல்யூட் அண்ட் சாலிட் சால்வெண்ட் அண்ட் மிக்சர் போத் மூணுமே வந்து சேம் ஃபேஸில் எக்ஸிஸ்ட் பண்ணுவாங்க. அது ஒரு யூனிக்கான கேரக்டர் மாதிரி. அந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்ம யூடெக்டிக் பாயிண்ட் சொல்லுவாங்க ஸ்டீலோட. ஓகே தானே? இந்த ஸ்டீல் வந்து ரெண்டா டிவைட் பண்ணியிருக்காங்க, ஹைப்பர் யூடெக்டாய்ட், ஹைப்போ யூடெக்டாய்ட். அது எல்லாமே அந்த கார்பன் கண்டென்ட்டோட டிஃப்ரென்ஸில். ஓகே தானே? உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம ஹைப்பர் டென்ஷன் எல்லாம் சொல்ற மாதிரி, ஹைப்பர்னா லெவலுக்கு அதிகம், ஹைப்போனா லெவலுக்கு கீழே. அதே மாதிரி தான் இங்கே 0.8 தான் நம்ம லெவல். 0.8க்கு எக்ஸாக்டா இருந்தா அதுக்கு நம்ம யூடெக்டாய்ட் ஸ்டீல் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஒரு வேர்டு கூட இருக்கு, பியர்லைட் ஸ்டீல் அப்படி கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி 0.8% கார்பனுக்கு கீழே இருந்தா, அந்த லெவலுக்கு கீழே இருந்தா அதுக்கு நம்ம ஹைப்போ யூடெக்டாய்ட். ஹைப்போ மீன்ஸ் லெஸ்ஸர், ஹைப்போ டென்ஷன். அந்த அது மாதிரி கம்பேர் பண்ணி மெமரைஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஹைப்பர் யூடெக்டாய்ட் மோர் தேன் 0.8% கார்பன். இதுதான் அந்த டிவிஷன் வருது ஸ்டீலுக்கு, யூடெக் இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ் கார்பன் கண்டென்ட். நெக்ஸ்ட் போயிடலாம். மைல்டு ஸ்டீல் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். லோ கார்பன் ஸ்டீலோட மற்றொரு பேரு தான் இந்த மைல்டு ஸ்டீல். அப்போ வந்து லோ கார்பன் ஸ்டீல் என்ன தெரியணும், அதே மாதிரி மீடியம் கார்பன் ஸ்டீல் என்ன தெரியணும், ஹை கார்பன் ஸ்டீல் என்ன தெரியணும். எல்லாமே வந்து கார்பனோட காம்போசிஷனல் பெர்சன்டேஜ் தான். அந்த ஸ்டீலுக்குள்ள எவ்வளோ கார்பன் இருக்காங்க அதே வச்சுதான் நம்ம இந்த மாதிரி ஒரு டிவிஷன் கொடுத்துருப்பாங்க. இங்க ஸ்டீல் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், அயர்ன் பிளஸ் கார்பன் தான் இந்த ஸ்டீல். வேறையும் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க, அதுக்கு எலோயிங் சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வேறையும் எலிமெண்ட்ஸ் லைக் குரோமியம், வனேடியம், மோலிப்டனம் இதெல்லாமே ஆட் பண்ணுவாங்க. இங்கே வந்து லோ கார்பன் ஸ்டீல்னா அதொன்றும் பார்க்க தேவையில்லை. 0.3% கார்பன் வரைக்கும் அது லோ கார்பன் ஸ்டீல் ஆர் மைல்ட் ஸ்டீல். கொஸ்டின் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணியாச்சு. மைல்ட் ஸ்டீல் பிலாங்ஸ் டு தி ஃபாலோயிங் கேட்டகரி மீன்ஸ் இட்ஸ் another name for mild steel, low carbon steel. பாக்கி என்னெல்லாம் பார்க்கலாம். மீடியம் கார்பன் ஸ்டீல். மீடியம் கார்பன் ஸ்டீல் வந்து 0.3 to 0.6% கார்பன் தான் அந்த ரேஞ்ச், காம்போசிஷன் ரேஞ்ச். அப்படி இருந்தால் நமக்கு அதை கார்பன் மீடியம் கார்பன் ஸ்டீல் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். டென்சைல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்கும், ஆனால் டக்டிலிட்டி கம்மியாக இருக்கும். இந்த கார்பன் இன்க்ரீஸ் ஆகும்போது டக்டிலிட்டி கம்மியாயிடுச்சு. முன்னாடி இருந்த லோ கார்பன் ஸ்டீல் வந்து டக்டைலாக இருந்தேன், அதனால வந்து ஆட்டோமொபைலோட பாடி பேனல்ஸ் எல்லாம் ரெடி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஹை கார்பன் ஸ்டீல். அந்த பேரில் இருக்கிற மாதிரி ஹை கார்பன், கார்பன் அதிகம், ஹை 0.6 to 1.5%. அதுக்கு வந்து ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த். மெட்டல் கட்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. மெட்டல் கட்டர்ஸ்னா அந்த மெட்டல் சிசல், அதே மாதிரி டூல்ஸ், கட்டிங் டூல்ஸ், அந்த மாதிரி மெட்டல் ரொம்ப ஹார்ட்னஸ் தேவைப்படுனா அப்ளிகேஷன்ஸ், அதில் தான் இந்த ஹை கார்பன் ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அலாய் ஸ்டீல். லாஸ்ட் டி ஆப்ஷன் வந்து அலாய் ஸ்டீல் தான். அலாய் ஸ்டீல் என்னது, ஸ்டீல் வந்து ஒரு அலாய் தான் ஆஃப் அயர்ன் அண்ட் கார்பன். ஆனால் அதுக்கு யூஸ்வலாக நம்ம வந்து வேற எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது தான் அலாயிங் ஆஃப் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. ஸ்டீலோட அலாயிங்னா கார்பன் அயர்ன் விட்டு வேற எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது தான் சொல்லுவாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி குரோமியம், வனேடியம், மேங்கனீஸ் இந்த இதுதான் யூஸ்வலாக ஆட் பண்ணால் அந்த காம்போ எலிமெண்ட்ஸ். ஆனால் இந்த அதர் அலாயிங் எலிமெண்ட்ஸோட அமௌண்ட் வந்து 5% அதிகமாக இருக்கும். அதுதான் ஒரு அலாய் ஸ்டீல் சொல்லுவாங்க. அப்படி ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இப்போதான் சொன்னேன் கோல்ட் சிசல். கோல்ட் சிசல்னா ஹை கார்பன் ஸ்டீல் யூஸ் பண்ணி தான் மேனுஃபேக்சர் பண்ணுறது. கோல்ட் சிசல் இஸ் யூஸ்ட் ஃபார் கட்டிங் மெட்டல்ஸ் மேட் ஃப்ரம் ஹை கார்பன் ஸ்டீல். உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு, ஹை கார்பன் ஸ்டீல். மைல்ட் ஸ்டீல் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ்ட் அயர்ன் என்னன்னு தெரியும். ஹை ஸ்பீட் ஸ்டீல் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணாமல் இருந்த ஹை ஸ்பீட் ஸ்டீல்.
ஹை ஸ்பீட் ஸ்டீல் வந்து இந்த ஹை ஸ்பீட் ஸ்டீல் யூஸ் பண்ணினா அந்த மெஷின் வந்து அந்த ஹை ஸ்பீட் ஸ்டீல் மேட் பண்ண அந்த டூல் தான் அந்த மெஷினில் இருந்தால் அந்த மெஷின் வந்து யூஸ்வலாக இருக்கிற ஆர்பிஎம் விட்டு கொஞ்சம் அதிகமாக ஃபாஸ்ட்டாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி அந்த மாதிரி டெய்லி அவுட்புட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம அதுதான் இந்த ஹை ஸ்பீட் ஸ்டீல்னு சொல்கிறது. ஓகே தானே? அதே மாதிரி அந்த ஆனால் முன்னாடி இருந்த அந்த மைல்ட் ஸ்டீல் ஆர் ஹை கார்பன் ஸ்டீல் எல்லாமே ஆப்ரேஷன் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணினா அது ஹீட் டெவலப் ஆகிட்டு அந்த டிப் வந்து டேமேஜ் ஆகிடுவாங்க. ஆனால் ஹை ஸ்பீட் ஸ்டீலில் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அதனால இந்த மாதிரி ஹை ஸ்பீட் அப்ளிகேஷன்ஸ் டூல்ஸ் எல்லாம் ஹை ஸ்பீட் ஸ்டீல் வச்சு தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணோம். நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது இந்த ராங் ஆன்சர்ஸ் கூட என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தானே இந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி போகும். Next, the property of material which allows it to be drawn into a smaller section is called. இது வந்து draw பண்ணனும்னா அது வந்து tensile force கொடுத்து wire மாதிரி transform பண்ணனும் அந்த மெட்டீரியல். அந்த ப்ராப்பர்ட்டி தான் இந்த drawing சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஒரு one word already you know, ductility. So here they are asking for definition of ductility. இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து அது மெட்டலோ செராமிக்ஸோ எது வேணாலும் ஆகிக்கலாம். ஸ்மால் செக்ஷன் மீன்ஸ் ஃபைன் வயர்ஸாக ட்ரா பண்ண முடியும்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் டக்டிலிட்டி. இட்ஸ் அ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஓகே. இலாஸ்டிசிட்டி உங்களுக்கு தெரியும். பாக்கி ஆப்ஷன்ஸ் கூட பார்த்துக்கலாம். இலாஸ்டிசிட்டி உங்களுக்கு தெரியும். அந்த டிஃபார்மேஷன் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குவாங்க அவ்வளோ இலாஸ்டிசிட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு கொஸ்டின் வந்து விச் இஸ் மோர் எலாஸ்டிக், யூ ஜஸ்ட் ட்ரை டு ஆன்சர். விச் இஸ் மோர் எலாஸ்டிக், ரப்பர் ஆர் ஸ்டீல்? நம்ம யூஸ்வலாக அந்த டெய்லி லைஃப்ல எல்லாம் ரெகுலர் லைஃப்ல எல்லாம் யூஸ் பண்ண அந்த டேர்ம்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா சீக்கிரம் ரப்பர் தான் மோர் எலாஸ்டிக்னு ஆன்சர் மார்க் பண்ணுறதுக்கு அந்த ஒரு இன்டென்ஷன் வருவாங்க. ஆனால் அது இட்ஸ் அ ராங் ஆன்சர். ஸ்டீல் தான் மோர் எலாஸ்டிக் ஆர் elasticity of steel is more than rubber. எப்படின்னா ஸ்டீல் வந்து டிஃபார்ம் ஆகிறதுக்கு ஈல்டிங் கூட இருக்காது, டிஃபார்ம் பண்ண முடியாது. அந்த ரப்பர் டிஃபார்ம் பண்ண சேம் ஃபோர்ஸ் ஸ்டீலுக்கு அப்ளை பண்ணினா ஸ்டீலுக்கு எந்த டிஃபார்மேஷனும் இருக்காது. அதனால அதுக்கு இலாஸ்டிசிட்டி ஹையர்னு சொல்லுவாங்க. இதை பாருங்க, எபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் டிஃப்ரெண்ட் ஆனால் தானே டிஃபார்ம் ஆகும்போது தானே இந்த மாதிரி ஒரிஜினல் ஷேப்புக்கு திருப்பி வரணும். இது ஸ்டீலுக்கு அந்த மாதிரி ஒரு தேவையில்லை. அதனால வந்து ஸ்டீலு தான் மோர் எலாஸ்டிக் சொல்லுவாங்க. அது ஒரு ட்ரிக்கி கொஸ்டின் தான், மெமரைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிசிட்டி. அது வந்து இலாஸ்டிசிட்டியோட ஆப்போசிட். ட்ராயபிலிட்டி நெக்ஸ்ட் சொல்லிடலாம், அது கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. பிளாஸ்டிசிட்டினா டிஃபார்மேஷன் கொடுத்தா அந்த டிஃபார்மேஷன் வந்து பெர்மனன்ட். எக்ஸாம்பிள் கிளே, அந்த பாட்ஸ் கிளே யூட்டன்சில்ஸ் எல்லாம் மேக் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தா போதும், அது டிஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த திருப்பி அந்த ஷேப்புக்கு வர முடியாது. அது பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் சொல்லுவாங்க. அந்த பெர்மனன்ட் டிஃபார்மேஷன் இருக்குன்னா மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி தான் இந்த பிளாஸ்டிசிட்டி. ஓகே தானே? அது வந்து இலாஸ்டிசிட்டியோட ஆப்போசிட். இலாஸ்டிசிட்டியா அந்த திருப்பி அந்த ஷேப்புக்கு வரணும், அந்த எபிலிட்டி தான். ஆனால் பிளாஸ்டிசிட்டி வந்து இட்ஸ் ஃபைனல், இது வந்து திருப்பி வர முடியாது. cannot return to its original shape. Next, drawability வந்து எப்போதுமே டக்டிலிட்டி drawability எல்லாமே சேமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் drawability வந்து மெட்டல்ஸுக்கு மட்டும் கன்ஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டினில் வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ மெட்டல் விச் அலவுஸ் டு பி ட்ரான் அப்படி கேட்டிருந்தா கன்ஃபியூஷன். drawability and ductility both are right answers. ஆனால் இங்கே வந்து மெட்டீரியல் தான் கேட்டிருப்பாங்க. மெட்டீரியல்னு கேட்டதுனால டக்டிலிட்டி தான் கரெக்ட் ஆன்சர். ட்ராயபிலிட்டி வந்து மெட்டல் வரும்போது தான் நம்ம அந்த ட்ராயபிலிட்டி ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க. ஓகே தானே? ஒரு மேட்டரும் கூட இருக்குது, அந்த டக்டிலிட்டி பிரிட்டில்னஸ், அது வந்து ஒரு ரிலேஷன் இருக்குது. டக்டிலிட்டி அதிகமானால் பிரிட்டில்னஸ் கம்மியாகிடும். அதே மாதிரி பிரிட்டில்னஸ் அதிகமானால் டக்டிலிட்டி கம்மியாகிடும். பிரிட்டில்னா கிளாஸ் மாதிரி, கிளாஸ் தான் ஒரு எக்ஸாம்பிள், பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பிரிட்டில்னஸ்.
கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருச்சுன்னா பிரேக் ஆகிடும். அதுதான் பிரிட்டில். அந்த ஈல்ட் பண்ணாத, ஈல்டிங் இருக்காது, ஈல்டிங்னா ப்ராப்பர்ட்டி இருக்காது. அதுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா பிரேக் ஆகிடும். அதுக்கு ஆப்போசிட் டக்டிலிட்டி. உங்களை எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலும் டிஃபார்மேஷன் ஆகிட்டே இருக்கும், பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் வரும் இந்த டக்டிலிட்டி. ஓகே தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின்ல போயிடலாம். For welding heavy parts such as rails, broken machines, frames, rebuilding of large gears, the welding process used generally is. இது வந்து ரெயில் அந்த மாதிரி ஹெவி டியூட்டி அப்ளிகேஷன்ஸ், ரொம்ப லாட் வரன அப்ளிகேஷன்ஸ், அது அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு நம்ம தெர்மிட் வெல்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. தெர்மிட் வெல்டிங் அது என்னன்னு பார்க்கலாம். தெர்மிட் வெல்டிங்னா ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அது அந்த வெல்டிங் பிளான்ட் ஆப்ரேட் பண்ணும்போது அந்த வெல்டிங் இருக்கிற ஏரியாவில் வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அது வந்து ஹைலி எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதர்மிக்னா உங்களுக்கு தெரியும், ஹீட் வந்து வெளியே கொடுக்குவாங்க. எண்டோதர்மிக் அதுக்கு ஆப்போசிட் தான் எண்டோதர்மிக். அது வந்து ஹீட் அப்சார்ப் பண்ணுவாங்க. இது வந்து ஹீட் வெளியே எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்க. அதனால அந்த ஹீட் யூஸ் பண்ணிட்டு அந்த வெல்டிங்காக என்ன ரெண்டு மெட்டீரியல் ஃபியூஸ் பண்ணோம் அது ஃபியூஸ் ஆகிடும். ஹீட் தான் இங்கே வெல்டிங் ப்ராசஸில் வந்து பிரின்சிபிளே வந்து ஹீட்டு தான். ஹீட் யூஸ் பண்ணிட்டு அந்த மெட்டீரியல் ஃபியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எடுக்கும்போது அது கம்பைண்டாக இருக்கும். அதுதான் ஜாயினிங் பை வெல்டிங். அதனால இங்கே வந்து அந்த எக்ஸோதர்மிக் ரியாக்ஷனோட எக்ஸ்பெல் பண்ண ஹீட்டு தான் நம்ம இந்த மெட்டீரியல் ஃபியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதுதான் தெர்மிட் வெல்டிங். தெர்மல் அந்த மாதிரி மெமரைஸ் பண்ணிடுங்க. தெர்மல்னா ஹீட், ஹீட் கம்மிங் ஃப்ரம் அ எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன். பாக்கி என்னன்னு பார்த்துக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்னா அது ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு வெல்ட் பண்ண ஒரு ப்ராசஸ் தான். அந்த ஒரு ஜாயிண்ட் வந்து ரெண்டு மெட்டீரியலோட ஜாயிண்ட் இருந்தால் அந்த ஜாயிண்ட் வந்து ஹை எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போ இந்த ஜாயிண்ட் வந்து ஒரு ப்ரெஷரில் கொஞ்சம் சேர்த்து பிடிக்கணும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணினா அந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற அந்த ஜாயிண்டில் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஹீட் டெவலப் ஆவாங்க. அப்படி தானே? ஹீட் டெவலப் ஈக்குவல் டு I² RT. ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். அதனால ரெசிஸ்டன்ஸ் ஹையாக இருந்தால் இந்த ஹீட்டும் ஹையாக இருக்கும். அந்த ஹீட் வந்து அந்த ஜாயிண்ட்டை ஃபியூஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிடுவாங்க. அதுதான் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங். ஸ்பாட் வெல்டிங். நெக்ஸ்ட் ஸ்பாட் வெல்டிங் போயிடலாம். ரெண்டுமே சிமிலர். அதனால நெக்ஸ்ட் ஸ்பாட் வெல்டிங் போயிடலாம். ஸ்பாட் வெல்டிங் வந்து இதே மாதிரி தான், ஆனால் ஷீட் மெட்டல்ஸ் தான் யூஸ் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணினா சேம் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் தான் ஸ்பாட் வெல்டிங். அந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து கேஸ் வெல்டிங். கேஸ் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு அந்த கேஸோட கம்பஷன் இஸ் ஆல்வேஸ் an exothermic reaction. அப்படி தானே? ஒரு கேஸ் கம்பஷன்னா burning means using oxygen. It is heating using oxygen. அந்த ப்ராசஸே வந்து எக்ஸோதர்மிக் தான். அதனால அந்த ஹீட்டு தான் இது ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால அது வந்து கேஸ் வெல்டிங் சொல்லுவாங்க. இங்கே வந்து ஹெவி டியூட்டி அப்ளிகேஷன், எங்கே ஹெவி டியூட்டி அப்ளிகேஷன் இருக்குதோ அங்கே நம்ம இந்த தெர்மைட் வெல்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போயிடலாம். Which of the following operation is first performed? அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு ஆப்ரேஷன் வந்து முதல்ல பண்ணுவாங்க. அது எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு பாக்கி ப்ராசஸ் என்னன்னு தெரியணும். ஓகே தானே? ஆன்சர் ஆஃப் த ட்ரில்லிங் உங்களுக்கு தெரியும், மார்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் முதல்ல போரிங், டேப்பிங் எல்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம். போரிங்னா உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரில் பண்ணுறதுக்கு அப்புறம் அந்த டயாமீட்டர் மெஷின் பண்ணுவாங்க. ட்ரில்லிங்கில் அந்த எக்ஸாக்ட் டயாமீட்டர் உங்களுக்கு கிடைக்காது, இன்னர் டயாமீட்டர். அந்த டயாமீட்டர் வந்து எக்ஸாக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக மெஷின் பண்ணுறதுக்கு தான் இந்த போரிங் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே தானே? நம்ம ஆட்டோமொபைலோட என்ஜின் போரிங் எல்லாம் கேட்டுப்பாங்க உங்களுக்கு. அது இந்த மாதிரி தான், அந்த டயாமீட்டர் கரெக்டு பண்ணுறதுக்கு தான். நெக்ஸ்ட் வந்து டேப்பிங். டேப்பிங்னா இன்டர்னல் த்ரெட் போடுற ப்ராசஸ் தான் இந்த டேப்பிங். அந்த ட்ரில் மாதிரி ஒரு டூல் இருக்கும், அது வந்து ரொட்டேட் பண்ணினா அந்த ட்ரில்டு ஹோலுக்குள்ள ரொட்டேட் பண்ணினா அதுக்குள்ள த்ரெட் ஃபார்ம் ஆகும். அந்த ப்ராசஸ் தான் டேப்பிங், இன்டர்னல் த்ரெட் ஃபார்மேஷன்.
அதுக்கு உங்களுக்கு இட்ஸ் வெரி ஆப்வியஸ், ட்ரில் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் டேப்பிங் பண்ண முடியும். அதே மாதிரி போரிங் பண்ணுறதுக்கும் ட்ரில்லிங் தான் முதல் பண்ணணும். அதனால அது ரெண்டும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஸ்பாட் ஃபேஸிங். ஸ்பாட் ஃபேஸிங்னா அந்த நெய்மில் இருக்குது ஃபேஸ், அந்த ஹாலுக்குள்ள ஒரு பால் போடும்போது அந்த பால்ட்டோட ஹெட் வந்து சீட் ஆகிறதுக்கு ஒரு பிளேட், ஒரு சர்ஃபஸ் ரெடி பண்ணுவாங்க, ஃபேஸ் ரெடி பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் தான் இந்த ஸ்பாட் ஃபேஸிங். அது பண்ணுறதுக்கும் முதல்ல ட்ரில்லிங் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அந்த ஹாலுக்கு பெரிஃபெரியில் அந்த ஏரியா கொடுக்க முடியும். அதனால எல்லாமே வந்து ட்ரில்லிங்க்கு அப்புறம் தான் பண்ண முடியும். அப்போ இதில் வந்து ஆன்சர் ட்ரில்லிங். ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு போயிடும். Which one of the following is a natural abrasives? அப்ரசிவ்னா நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வால்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ண ஒரு பேப்பர் இருக்கும், எமரி பேப்பர். அதுதான் அப்ரசிவ்க்கு உங்களுக்கு மெமரைஸ் பண்ணால் நம்ம ரெகுலர் லைஃப்லேயும் யூஸ் பண்ணால் ஒரு அப்ளிகேஷன், இல்லைன்னா ஒரு மெட்டீரியல், அந்த எமரி பேப்பர். நேச்சுரல் அப்ரசிவ்ஸ். நேச்சுரல்னா என்னது? சிந்தட்டிக்கோட ஆப்போசிட், மீன்ஸ் தட்ஸ் நாட் மேட் பை ஹியூமன்ஸ். நேச்சுரல் அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கணும், அதுதான் நேச்சுரல் அப்ரசிவ்ஸ். இந்த நேச்சுரல் அப்ரசிவ்ஸில் வந்து 3 பேர் தான் இருக்காங்க. ஒன்று வந்து டைமண்ட், கொரண்டம் அண்ட் எமரி. எமரி இப்போ நம்ம சொன்ன மாதிரி, ஆனால் எமரி பேப்பர் வந்து மேன்மேடு தான். ஆனால் எமரி வந்து ஒரு ராக், ஒரு டைப் ஆஃப் ராக். அது அப்ரசிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்ரசிவ்னா அதுக்கு காண்டாக்ட் வந்துடுச்சுன்னா அதை அப்படியே ரப் பண்ணிட்டு அந்த பவுடரா சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதுதான் அப்ரேஷன் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அப்போ இங்கே வந்து நேச்சுரல் அப்ரசிவ்ஸ் டைமண்ட், கொரண்டம் அண்ட் எமரி. அதனால டைமண்ட் தான் இந்த கரெக்ட் ஆன்சர். பாக்கி இருக்கு சிலிக்கன் கார்பைட் அண்ட் திஸ் இஸ் போரான் கார்பைட், நாட் போரான் கார்பைட், போரான் கார்பைட். இந்த போரான் கார்பைடும் சிலிக்கன் கார்பைடும் வந்து சிந்தட்டிக் அப்ரசிவ்ஸ். நம்ம ஹியூமன்ஸ் டெக்னாலஜி டெவலப் ஆயதுக்கப்புறம் நம்மளே ரெடி பண்ண மேன்மேட் அப்ரசிவ். அலுமினியம் ஆக்சைடு அதே மாதிரி தான், ஒரு மேன்மேட் அப்ரசிவ் தான். இந்த கொரண்டா எல்லாமே ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். கொரண்டம்னா அலுமினியம் ஆக்சைடு தான், அதோட கிறிஸ்டலைன் ஃபார்ம். அதுக்குள்ள அயன், டைட்டானியம் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த கொரண்டம்னா அலுமினியம் ஆக்சைடு தான், அது ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் வந்து எமரி. எமரிக்கு வேறொரு பேர் இருக்கு, கொரண்டைட். அதே மாதிரி அது ஒரு டைப் ஆஃப் ராக். அந்த ராக்கோட மெட்டீரியல் தான் நம்ம அப்ரசிவாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே தானே? இந்த 8 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் நமக்கு வேற ஒரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ரிப்பரேஷனில் ஆரம்பிச்சிருக்கோம். முன்னாடியே சொன்ன மாதிரி we have started our admissions and classes are going to start very soon. அதனால் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுவான்னு நினச்சுன்னா காண்டாக்ட் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லுவாங்க. ஆல் தி பெஸ்ட்.